அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டம் மத்திய அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல? நிலுவையில் இருக்கு. அந்த சட்டத்தை நாங்கள் அழுத்தம் கொடுத்து அதை ஜனாதிபதி கையெழுத்து போட எங்களால் வைக்க முடியும். அப்படி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க முடியும். சட்டம் ஏற்கனவே இருக்கு. அது முழுமையாக அடைய வேணா ஜனாதிபதி கையெழுத்து போடணும், அவ்வளவுதான் போடணும். வணக்கம், this is Sanjeevi from Republic TV. சார் வணக்கம், சஞ்சீவி from Republic TV. சார், தமிழ்நாட்டில் இருக்க 39 எம்பிக்கள்ல இருக்கிறதுலே லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் நீங்க தான், just 46%. and number of questions raised 50, number of debates வெறும் 12 தான். இருக்கிறதுலே லீஸ்ட் நீங்க தான். ஸோ தர்மபுரி மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சார்? தர்மபுரி வாக்காளர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் என்னுடைய தொகுதியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். மொரப்பூர் தர்மபுரி இணைக்கின்ற திட்டம். தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு புதிய ரயில் திட்டம் கூட வேற எந்த தொகுதியிலையும் வரல. என் தொகுதியில் ஒன்று தான் வந்திருக்குது. இதற்காக நான் 19 முறை அமைச்சர்களை நான் சந்தித்தேன். இப்போ அடுத்த வாரம் அதற்கு அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதுக்கு முன்பு அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. 359 கோடி ரூபாய், 36 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று. அடுத்தது, தர்மபுரியில் கடுமையான வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை. இதற்கு முன்பு தொடர்ந்து தர்மபுரியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட அங்கே 10 நீர் பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. அதை பல முறை, இப்போ எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம்னு ஒன்று இருக்கு. இது நீண்ட கால கோரிக்கை. அது கிட்டத்தட்ட 3 முறை நானே போராடினேன். பல முறை அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர்கள்லாம் சொல்லி தொடர்ந்து போராடி மக்கள் இயக்கமாக மாற்றி இன்னைக்கு அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜெகநாதன் கோம்பை திட்டம்னு காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் உள்ள நடந்து போய் அங்கே அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு அதற்கு நிதி அறிவிச்சிருக்கிறாங்க. 2. மூணாவது, குமார் செட்டி ஏரியிலேருந்து ஜர்தலா ஏரி வரைக்கும் ஒரு திட்டம், ஜர்தலா ஏரியிலேருந்து புலிக்கரை ஏரிக்கு ஒரு திட்டம், இதை அறிவிச்சிருக்கிறாங்க. சேனேகால் திட்டம் சொல்லிட்டு தென்பண்ணை ஆற்றில் உபரி நீர் திட்டம் அந்த பகுதிக்கு, அது அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் போய் ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் செய்ய முடியும். இருப்பா கொஞ்சம் பொறுமையா கேளும்பா. அது என்ன அவ்வளோ என்ன விட்டா அடிச்சிடுங்க பொழுது, என்ன அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க? நான் பொறுமையா தானே பதில் சொல்றேன். நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன்ல. அதனால நான் கோவப்படலப்பா. உன் மேல கோவப்பட முடியுமாப்பா? அதுவும் சன் டிவி, நீங்க பெரிய டிவி, உங்க மேல கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியும்ல? உங்க மேல யாராவது கோவப்பட முடியுமா? அதாவது தொகுதி மக்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்படி ஒவ்வொரு பகுதியில் சென்று இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமாக அரசு அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்ல, 4 மாதத்திற்கு முன்பு காவிரி உபரி நீர் ஒகேனக்கல் திட்டம் என்று 3 TMC நீரை அந்த காவிரியிலிருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன். இன்னைக்கு 10,20,000 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதையும் எடுத்து நான் முதலமைச்சரை சந்தித்து நிச்சயமாக அதை நான் வலியுறுத்துவேன். அதே போன்று சிப்காட் திட்டம், தருமபுரியில் சிப்காட் திட்டம் கொண்டு வர 4 முறை நான் போராடி இருக்கின்றேன். அதை நான் வலியுறுத்த, நான் சொன்னேன்ல, எப்படி போராடிட்டு வேற இப்ப இருந்து உள்ள இருந்து கிடைக்கும். அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம நிச்சயமா திட்டங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம். அதனால இதுல நீங்க சொல்றதெல்லாம் தருமபுரி மக்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க மக்களை போய் கட்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். அன்புமணி சார், உங்க மேல இப்போ இங்க இருந்து எழக்கூடிய கேள்விகள் எல்லாம் இங்க இருந்து எழக்கூடிய கேள்விகள் எல்லாம் Shabir, I'm done. Shabir, I'm done with you. Shabir, I'm done with you. Don't overdo it. Don't overdo it, Shabir. It's not right on you. Don't overdo it. Don't overdo it. Is the AIDMK government? Is the ruling AIDMK government under? Shabir, please sit down. I'm not going to take any questions from you. Please sit down. Please sit down. Please sit down. I've answered 5 questions of you. It's enough of you. Please sit down. One question from me here, sir. Is the AIDMK government under? Mic வாங்கப்பா. சட்டசபையில மைக் ஆஃப் பண்ணுவாங்களா? அது மாதிரி ஆஃப் பண்ண அவர்கிட்ட. Is the ruling AIDMK government under Chief Minister Edapadi K. Palaniswamy corrupt or not? This is a straight question to you, It's a good question.
it's a good question. Yes, in the past we have given them certain comments on these issues and I have again reiterated that the governor, if he finds prima facie, he should go into all the issues pertaining to corruption. And if they have found anything of allegations of corruption true, then definitely they could take severe action against whoever No, has done I want a corruption. straight answer from you, sir. I want a straight answer from you, sir. Yes or no? Sir, is it yes or no, sir? முடிச்சிடலாம் அப்ப. இதுக்கு Sir, மேல is it yes நீங்க or no? சத்தம் போட்டீங்க. Sir, the என்னப்பா? இரு Sir, ஆ. யாரு? விஷ்ணு பிரசாதா? இப்போ இருப்பா, சரி. அடுத்த முறை எங்க மேடையில் வந்துருங்களேன், கூப்பிடுறேன். எங்க மேடையில் வந்துட்டா நான் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறேன். இதெல்லாம் வாங்க. இல்ல அவங்க மேடையில் நான் சிபாரிசு பண்றவங்கள. எந்த மேடையா நீங்க? அதானே? சரி, இரு. ஷபீர், enough. ஷபீர், please. It's not. Don't behave indecently. That's not it. There's a limit to everything. I've already answered most of your questions. Please sit down. That's enough of you. That's not a way to behave. You are a reputed journalist working for a reputed television. So that's why I answered your question. Enough of it. Vishnu Prasad அவர்கள் எங்கள் மீது சமீபத்தில் விமர்சனம் செய்தார். அவருடைய விமர்சனத்தால் எங்கள் கட்சிக்கோ எங்களுடைய கூட்டணிக்கோ எந்த ஒரு எள்ளளவும் பாதிப்பு வரப்போவது கிடையாது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. விஷ்ணு பிரசாத் அவர்களை 32 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும். என்னுடன் கல்லூரியில் படித்தவர். பிறகு 28 ஆண்டு காலமாக என்னுடைய மைத்துனராக இருக்கின்றார். என்னுடைய 3 மகள்கள் அவருடைய மடியிலே தான் உட்கார வைத்து முடியெடுத்தோம், காதணி விழா நடத்தினோம். இப்படி அவர் விமர்சனம் செய்வார் என்று நான் கனவில் கூட நான் நினைக்கவில்லை. இது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கும் மிகுந்த மன வருத்தம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? பொதுவாக திமுக கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் எங்களை எதிர்க்க வேண்டும், எங்களை விமர்சனம் செய்ய வேண்டும், எங்கள் மீது அறிக்கை விட வேண்டும் என்றால் துரைமுருகன் அல்லது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் அல்லது MRK பன்னீர்செல்வம் அவர்களை வைத்துதான் கலைஞர் அவர்கள் அறிக்கை விடுவார்கள். இது உங்கள் ஊடக நண்பர் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது திமுக தலைவர் ஒருபடி மேலே சென்று என்னுடைய உறவினரை வைத்து எங்கள் மீது அவதூறுகளை, விமர்சனங்களை செய்ய வைத்திருக்கின்றார் என்றுதான் எனக்கு வந்து அதை நான் கருதுகின்றேன். ஆனாலும்
அவரை பற்றி நாங்கள் எந்த விமர்சனம் வைக்கப் போவது கிடையாது. பொதுவாக தெரிந்தது, திருமாவளவன் அவர்கள் எங்களை விமர்சனம் செய்தால்தான் அவருக்கு அரசியல், எங்களை கடுமையாக எதிர்த்தால்தான் அவருக்கு சீட்டு. ஒருவேளை விஷ்ணு பிரசாதும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை விமர்சனம் செய்தால் அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கலாம், ஒரு தொகுதி கிடைக்கலாம். ஆனால் ஒரு சீட்டுக்காகவோ ஒரு தொகுதிக்காகவோ 30 ஆண்டு கால உறவு, 30 ஆண்டு கால பந்தம், பாசம், ஒரு குடும்பம் விட்டு கொடுப்பார் என்று நான் கனவு கூட நினைக்கவில்லை. நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.